Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. Stay home, stay safe, stay healthy everyone. வெளியில் செல்லும்போது கட்டாயமாக கவசம் அணிந்து செல்வோம். மூக்குவாய் நன்றாக மூடி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம். In this video, we are going to learn 7th standard term 1 English, unit 2, The Wind on Haunted Hill. அப்படிங்கிற ப்ரோஸை யூனிட் 2ல் நாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோஸில் வார்ம் அப், ஸோ பசிலில் கொடுக்கப்பட்டிருந்த பிக்சர்ஸு அதனுடைய நேம்ஸ் கண்டுபிடிச்சோம், அதோட ரிடல்ஸுக்கான ஆன்சர்ஸையும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? எஸ். அடுத்த செக்ஷன் 1ல் வந்து இந்த ஸ்டோரியோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த ஸ்டோரியில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஹாண்டட் ஹில்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டோரியில் இடம்பெறக்கூடிய அந்த உஷா அப்படிங்கிற கேர்ள் வந்து ஹாண்டட் ஹில்லை தாண்டி பஜாருக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு திரும்ப பார்க்குறாங்க. யார் அவங்கன்னா அவங்க தான் உஷா இல்லையா? எஸ். ஸோ உஷா இப்போ வீட்டுக்கு திரும்பி வரணும். திரும்பி வரும்போது அவங்க பார்க்குறாங்க, அவங்க எதிர்க்க மேகங்கள்லாம் அப்படியே திரண்டு டார்க் ஆகிடுச்சு. இப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க வாங்கின திங்ஸோடைய பொருட்கள்லாம் பேக்கில் போட்டு ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதோட நம்ம செக்ஷன் 1 நிறைவு செய்திருந்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனான செக்ஷன் 2 பார்க்கலாம். அவங்க வீட்டுக்கு வர வழியில் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத. ஓகேவா? பேஜ் நம்பர் 113. செக்ஷன் 2. Take turns and read this section aloud. Strangely, the wind had dropped. The trees were still, not a leaf moved. The cricketers were silent in the grass. The crows flew round in a circle, then settled down for the night in an oak tree. Strangely, அதாவது வித்தியாசமாக என்னாச்சுன்னா காற்று வீசுறதை நிறுத்திடுச்சு. மரங்கள் எதுவுமே அசையவே இல்லை. ஏன் ஒரு இலை கூட அசையவே இல்லை. இந்த கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பூச்சியினம் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா, அது போயிட்டு அமைதியாக புற்களிடையே மறைந்து கொண்டது. க்ரோஸ் காகங்கள் வந்து வட்டமாக பறந்து வந்து தன்னுடைய கூடு இருக்கக்கூடிய அந்த ஓக் மரத்தில் இரவுக்காக அமர்ந்து விட்டது. I must get home before dark, said Usha to herself as she hurried along the path, but already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. தனக்குள்ளே பேசிக்கிட்டு வேகமாக நடக்கிறா. என்ன பேசிக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, இருட்டு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. ஆனால் ஆல்ரெடி ஸ்கை வாஸ் டார்க்கனிங், ஆனால் வானம் இப்போது இருட்ட தொடங்கி விட்டது. அதற்கு அவன் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அது இருட்ட தொடங்கிடுச்சு. அந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படியே கரு மேகங்களாக மாறி அவளை பயமுறுத்துது. அதுவும் இல்லாமல் அந்த மேகங்கள் எங்கே சூழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஹாண்டட் ஹில், அந்த பேய் மலைக்கு மேலே அப்படியே சூழ்ந்திருக்கு. எ டீப் ரம்பிள் எக்கோடு ஓவர் த ஹில்ஸ், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த மேகங்கள்லாம் அப்படியே உருமிட்டுருக்கு, இடிச்சுக்கிட்டு உருமிட்டுருக்கு. அண்ட் உஷா ஃபெல்ட் த ஃபர்ஸ்ட் ஹெவி ட்ராப் ஆன் ரெயின் ஹீட் அட் சீக். இப்போது வேகமாக வந்த மழையின் முதல் மழை துளி அவளுடைய கன்னத்தில் வந்து வேகமாக பட்டது. She had no umbrella with her. The weather had seemed to fine just a few hours ago. அதாவது அவள் கூட எதுவும் கொண்டு வரல. ஏன்னா அவள் வரும்போது வெதர் வந்து இது போல் இல்லை, ரொம்ப நார்மலாக இருந்தது. Now all she could do was tie an old scarf over her head. அதாவது அவள் தன்னோட வைத்திருந்த ஓல்டு ஸ்கார்ஃபு தலையில் கட்டிக்கிட்டா. அண்ட் புல் her shawl tight across the shoulders. அவளுடைய ஷால் அந்த மேலே வந்து சுடிதாருக்கு மேலே போட்டிருப்போம் இல்லையா ஷால், அதை நல்லா டைட்டாக இழுத்து ஷோல்டரை கவர் பண்ணிக்கிட்டா. ஹோல்டிங் த ஷாப்பிங் பேக் க்ளோஸ் டு ஹர் பாடி. இப்போ அவளுடைய உடம்போட அந்த ஷாப்பிங் பேக்கை இறுக்கி அணைச்சிக்கிட்டா. ஷி குவிக்கண்ட் ஹர் பேஸ். ஷி வாஸ் ஆல்மோஸ்ட் ரன்னிங். இப்போது அவள் வேகமாக நடக்க ஆரம்பித்தா. நடக்கிறான்னு சொல்கிறத விட இப்போ அவள் வேகமாக ஓடுறான்னே சொல்லலாம். பட் த ரெயின் ட்ராப்ஸ் வேர் கம்மிங் டவுன் ஃபாஸ்டர் நவ், பிக் ஹெவி pellets ஆஃப் ரெயின். அவள் இப்போ வேகமாக ஓட ஆரம்பிச்சிருந்தா இல்லையா, ஆனால் அவளுடைய ஓட்டத்தை விட வேகமாக இன்னும் அந்த மழை துளிகள் பூமியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அது மிக பெருசாக விழுந்தது. அந்த மழை
துளிகள் அவ்வளவு பெரியதாகவும் ஹெவியாகவும் இருந்துச்சு. A sudden flash of lightning lit up the hill. அந்த மலை மேலே திடீர்னு ஏற்பட்ட அந்த ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் மின்னலுடைய வெளிச்சம் விழுந்தது. The rain stood out its clear outline. Then all was darkened again. Night had fallen. அதாவது அந்த மின்னல் விழுந்த வேகத்தில் அந்த இடிபாடுகள், அந்த கிராமத்துடைய வீடுகளுடைய இடிபாடுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சது. அதன் பிறகு மீண்டும் பழையபடி அது டார்க் ஆயிடுச்சு. ஏன்னா தற்போது இரவு நேரம் ஆரம்பித்து விட்டது, இரவாகிவிட்டது. I won't get home before the storm breaks, thought Usha. இந்த புயல் மழைக்கு முன்னாடி என்னால் வீட்டுக்கு போக முடியாது. I will have to shelter in the rains. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. ஸோ நான் இந்த இடிபாடுகளுக்கிடையே ஒரு ஷெல்டரை பார்க்கணும் அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டே அவள் அந்த வழியாக இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. She was cold, straining rain. She could hardly keep her eyes open. அதாவது சடனாக திடீரென என்னாச்சுன்னா காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சது. அதோட மழையும் பலமாக மழையாக மாறிடுச்சு, மிக கனமழையாக மாறிடுச்சு. அவளால் வேகமாக ஓட முடியல. அந்த மழை வந்து அவளுடைய முகத்திலே வேகமாக வீசுது. அது ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்தது. அந்த மழை வந்து அவளுடைய கண்களை கூட அவளால் திறக்க முடியல, அந்த அளவுக்கு மழை பெய்து கொண்டிருந்தது. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and on to the burrow of the hill. அதாவது காற்று இப்போ மிக வேகமாக வீச ஆரம்பித்தது. இப்போது காற்று வந்து சத்தத்தோடு, விசில் சத்தத்தோடும் இணைந்து வீசியது. உஷா டிட் நாட் ஹாவ் ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். உஷா வந்து அதனோடு இப்போ போராட முடியாது. இப்போது பாதையும் அவளுக்கு பின்னாடி இருந்தது, அதனால் அவளால் முன்னோக்கி செல்ல முடியல. There was another flash of lightning followed by a peal of thunder. அதோட இப்போது இன்னொரு மின்னலும் மின்னியது. எவ்வாறுனா தொடர்ச்சியாக ஒரு இடியுடன். The rains looked up before her grim and forbidding. ஸோ இந்த வெளிச்சத்துலேயும் இடியிலையும் அந்த இடிபாடுகள் எவ்வாறு தெரிந்ததுன்னா மிகவும் கொடூரமாக தெரிந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. She knew there was a corner where a piece of old roof remained. அதாவது அவளுக்கு தெரியும் ஏற்கனவே இங்கே ஒரு கார்னரில் ஒரு ஓல்டு ரூஃப், பழைய கூரை ஒன்று இருக்குது மீதம். அந்த மின்னல் தாக்கிய போது ஏற்பட்ட அந்த இடிபாடுகள் உருவாச்சுலேயே, வீடுகள்லாம் இடிந்து அங்கே ஒரு பழைய கூரை இருக்கிறது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இட் வுட் கிவ் சம் ஷெல்டர். ஸோ அவளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அது கூரையாக இருக்கும். இட் வுட் பி பெட்டர் தென் ட்ரைங் டு கோ ஆன். அதாவது இது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதாவது இந்த மழை காற்றில் முன்னோக்கி செல்வதை விட இங்கே தங்கி இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. அதாவது இந்த இருட்டில் இரவு நேரத்தில் அவள் இந்த பலமாக வீசிட்டு இருக்க காற்றை முன்னோக்கி நடந்து அவள் செல்வது சரியானதாக இருக்காது. அவள் அதனால் அங்கே தங்கி இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஏன்னா இதற்கு அடுத்ததாக அவள் கடந்து செல்லக்கூடிய பாதைகள் அனைத்துமே எவ்வாறு இருக்குன்னா ராக்கி கிளிஃப் எட்ஜ், கற்குவியல் நிறைந்த ஒரு பாதை வழியாக தான் அவள் நடந்து போக வேண்டியிருந்தது. அதனால் அவள் அங்கே ஸ்டே பண்ணான். Howled the wind. She saw the wild plum tree swaying, bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. இப்போது காற்று பலமாக சத்தம் போட்டு வீசிட்டு இருந்தது இல்லையா, அந்த காற்று வீசினதில் காட்டில் இருந்த அந்த பனை மரம் வந்து அப்படியே காற்றில் அசைஞ்சிட்டே இருந்தது. எப்படி அசைஞ்சதுன்னா அது நார்மலாக வளையிறதை விட டபுள் மடங்கு பெண்டாச்சு. அதனுடைய இலைகள்லாம் வந்து தரையை தொடும் அளவிற்கு பெண்டாச்சு. foliage thrashing against the ground. ஓகே, ஸோ அதன் பிறகு அந்த உடைந்த வால்கள், த broken walls வந்து அந்த பலமாக காற்று வீசினதுலேருந்து கொஞ்சம் தடுத்து அவளை பாதுகாத்தது. உஷா found her way into the ruined building, helped by her memory of the place and the constant flicker of lightning.
She began moving along the wall, hoping to reach the sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She gave a startled cry and took her hand away. She cry was answered by another cry, half snarl, half screech, and something leapt away in the darkness. அதாவது உஷா வந்து அந்த இடிபாடுகள் நிறைந்த அந்த பில்டிங்கில் வந்து கொஞ்சம் இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அவள் அங்கே தங்க ஆரம்பித்தா. ஸோ அவளுக்கு அந்த இடத்துடைய மெமரி வந்து லீவாக இருந்தது. ஏன்னா அவள் அந்த பாதையில் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்காளே, கடந்து வந்திருக்கா அந்த பாதை. அதனால் அந்த இடத்த பற்றிய நினைவுகள், அந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. மேலும் வந்து இந்த லைட்னிங், மின்னலுடைய வெளிச்சம் வந்து அவளுக்கு உதவி செய்தது. She began moving along the wall. அவள் அதனால் அந்த சுவரை நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி மூவ் பண்ண ஆரம்பித்து ஒரு கார்னரில் போயிட்டு நின்றுட்டா. இப்போ அவள் வந்து தன்னுடைய கையை வந்து சுவத்தில் அப்படியே அந்த ஸ்டோன்ஸ் வால் இருக்குல்லையே அது மேலே சைட்வேஸில் அப்படியே கை வச்சுக்கிட்டு அவள் அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போது அவளுடைய கை வந்து இன்னொரு சாஃப்டான ஒரு கை மேலே பட்டுடுச்சு. உடனே அவள் வந்து அப்படியே அலற ஆரம்பிச்சிட்டா, அலறி அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளுடைய அழுகைக்கு எதிர் அழுகை ஒன்று கேட்டது. ஸோ எதிர்ப்புறமும் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. அது எப்படி இருந்ததுன்னா, பாதி முனகலாக இருந்தது, பாதி அலறலாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அது வந்து அந்த இருட்டில் ஓடி மறைஞ்சிடுச்சு. இட் வாஸ் ஒன்லி எ வைல்ட் கேட். அது வந்து ஒரு காட்டு பூனை. உஷா ரியலைசஸ் திஸ் when she heard it. அவள் அந்த ஓடும் சத்தத்தையும் கேட்டு அது ஒரு காட்டு பூனை என்பதை உறுதி செய்தாள். The cat lived in the ruins and she had often seen it. அந்த கேட் வந்து அந்த இடிபாடுகள், பில்டிங்ஸோட இடிபாடுகள் இருக்குல்லையே, அங்கே தான் அது வாழ்ந்துட்டு இருந்தது. அவள் அதை பல முறை பார்த்துருக்கா. பட் ஃபார் எ மொமெண்ட் she had been very frightened. ஆனாலும் இந்த நேரத்தில் அவள் அதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. இப்போது அவள் என்ன செய்தானா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேகமாக மூவ் பண்ண ஆரம்பித்தா. ஏன்னா அங்கே இருந்த அந்த டின் ரூஃப் வந்து மிகவும் சிறியதாக இருந்தது. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets ground and clattered as if they would sail away at any moment, but they were held down by the solid branch of a straggling old oak tree. அப்படியே நகர்ந்து வந்து குனிந்து ஒரு கார்னரில் அவள் ஒரு நல்ல ரூஃப் ஷெல்டருக்கு நின்றுக்கிட்டா. அது வந்து விண்ட்லேருந்து மழையிலேருந்து கொஞ்சம் சேஃபாக இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த டின் ஷீட்டில் மழை விழுந்தது அப்படியே முணங்கிட்டே இருந்தது. அதோட அந்த மழை சத்தம் வந்து சலசலத்துக்கிட்டே இருந்தது. எங்கன்னா டின் ஷீட்ஸில், அந்த ரூஃபில் இருந்தது இல்லையா, அந்த தகர ஷீட்ஸில். அது மட்டும் இல்லாமல் அப்படியே அதன் வழியாக அப்படியே அது கீழே மழை விழுந்து ஓடிக்கிட்டு இருந்தது. But they were held down by the solid branch of a straggling old oak tree. அந்த மழையானது அந்த பழைய ஓக் மரத்தில் வந்து அப்படியே தங்கியது. உஷா remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. உஷாக்கு தற்போது நினைவு வந்தது. என்ன நினைவு வந்ததுன்னா, இங்கே ஒரு எம்டி ரூம் இருக்குது, இங்கே ஒரு ஃபயர் பிளேஸ், அதாவது ஓல்டு ஃபயர் பிளேஸ், அந்த வீட்டோட அந்த நெருப்பு மூட்டக்கூடிய அந்த இடம் இருந்தது. அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த சிம்னி வந்து பிளாக் ஆகிட்டு இருந்தது. அந்த ஷெல்டருடைய சிம்னின்னா தெரியும் இல்லையா, புகைப்பூக்கி, அது வந்து பிளாக் ஆகிட்டு இருந்ததுனால அதுக்கு கீழே வந்து மழை படாமல் நல்ல ஈரம் இல்லாமல் காய்ந்த இடமா இருக்கும் அப்படின்னு அவன் நினைவுபடுத்தி பார்த்தா. இடிபாடுகள்னால வந்து அந்த சிம்னி அப்படியே மூடிட்டு இருந்ததுனால அது கீழே இருந்த இடம் வந்து நல்லா வறண்டு காய்ந்திருக்கும், அப்படி அந்த கார்னர் பகுதி அப்படிங்கிறது அவளுக்கு நினைவு வந்தது. ஆனால் அதற்காக அவள் முயற்சி செய்யலை. அந்த இடம் எங்கே இருக்குன்னு அவள் தேட முயற்சி செய்யலை. அதோட அவளுடைய வழியையும் அவள் மறக்கலை. Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. She stamped her feet to keep them warm.
She thought she heard a faint cry. Was it that cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. அவளுடைய ஆடைகள் முழுவதுமாக நனைந்திருந்தன. அவளது நீளமான கருப்பு முடியிலிருந்து தண்ணீர் கீழே பாய்ந்தது. அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? அவள் காலடியில் ஒரு குட்டையை உருவாக்கும் அளவிற்கு தண்ணீர் கொட்டியது. ஆனால் அவள் என்ன பண்ணனா, அவளுடைய கால்களை சூடாக வைக்கணும்னு அவள் நினைத்தாள். ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. அது மீண்டும் பூனையா அல்லது ஆந்தையா? ஆனால் புயலின் சத்தம் அப்படியே வெடித்தது. இது மற்ற அனைத்து ஒலிகளையும் அப்படியே வெளியேற்றிடுச்சு. ஓகேவா? There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered there. அந்த ரூஃபுக்கு நின்றுட்டு இருந்த உஷாக்கு பேய்களை பற்றி சிந்திக்க நேரமே இல்லை. ஆனால் இப்போ ஒரு இடத்துல ஒரு சேஃபாக ஒரு ஷெல்டர் கீழே இருந்தா இல்லையா, அதனால் அவள் வெளியேறத்துக்கு எந்த திட்டமும் போடாமல் காத்துட்டு இருந்தா. அப்போது அவளுக்கு அவங்க தாத்தா சொன்ன கதை நினைவுக்கு வந்தது. அதாவது அங்கே ஒரு மின்னல் ஒளி தோன்றவே இந்த இடம் மின்னலால் எவ்வாறு தாக்கப்பட்டு இந்த இடிபாடுகள் உருவானது அப்படிங்கிறது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவள் மின்னல் தன்னை தாக்காது என்று நம்பினால் அதோட பிரார்த்தனையும் செய்தா. அதாவது அங்கேருந்து அவள் போகிற வரைக்கும் அந்த இடத்த மின்னல் தாக்கக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே உஷா அங்கே நின்றுட்டு இருந்தா. Thunder boomed over the hills and the lightning came quicker now. Only a few seconds between each burst of lightning. அதாவது மலைக்கு மேலே இடி அப்படியே முழங்கிட்டே இருந்தது. அதோட மின்னலுடைய வெளிச்சமானது தொடர்ந்து ஃப்ளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா ஒரு மின்னலுக்கும் இன்னொரு மின்னலுக்கும் இடைவெளி ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருந்தது. அதனால் மின்னல் வேக வேகமாக சிதறியது மின்னல் ஒளி. Then there was a bigger flash than most, and for a second or two the entire ruin was lit up. A streak of a blue sizzled along the floor of the building, in at one end and out at the other. Usha was staring straight ahead. As the opposite wall was lit up, she saw, crouching in the disused fireplace, two small figures. They could only have been children. The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. பின்னர் என்னாச்சுன்னா, இதுவரை இடம்பெற்ற அந்த லைட்னிங்கோட இப்போ அந்த ஃப்ளாஷ் ரொம்ப பெருசாக இருந்தது. ஒரு நொடி அல்லது ஒரு முழு அழிவு போல ஒளிர்ந்தது. அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் ப்ளூ சிசில்டு, அந்த நீல நிறத்தின் ஒரு கோடு கட்டிடத்துடைய தரையிலும் ஒரு முனையில் மற்றொன்று வெளியே ஊர்ந்தது. உஷா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டு இருந்தா. எதிர் சுவரில் ஒளிரும்போது அவள் பார்த்தா அங்கே ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு நெருப்பிடம், அதாவது ஃபயர் பிளேஸ் இருந்தது. அங்கே 2 சிறிய உருவங்கள் அவை மட்டுமே இருந்திருக்க முடியும். அவங்க 2 பேரும் குழந்தைங்க. பேய் உருவங்கள் உஷாவை திரும்பி பார்த்தன. அதாவது the ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. அந்த 2 குழந்தைகளை பேயின்னு சொல்லியிருந்தார் இல்லையா தாத்தா, அந்த 2 உருவங்களும் உஷாவை திரும்பி பார்த்தன. அதன் பிறகு மீண்டும் பழையபடி அந்த இடம் முழுவதுமே இருட்டாக மாறிவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. ஸோ இங்கே நம்முடைய செக்ஷன் 2 நிறைவடையுது. இங்கே நிறைவடைந்ததோடு அடுத்தது நம்ம செக்ஷன் 3ல் என்ன நடந்தது, அங்கே அந்த 2 பேய்கள் எங்கே மறைந்து விட்டன என்பதை பற்றி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, 2 scary events from this section are listed here. Write the events that they take place in between the correct order. அதாவது இங்கே 2 scary events அப்படின்னா பயப்படும்படியான ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 2 நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட ஈவெண்ட்ஸை வரிசைப்படுத்தி நாம் இப்போ எழுதணும்.
அதற்கு முன்னதாக அந்த 2 ஸ்கேரி ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், இங்கே 5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் the black clouds were returning. So that is the first event. And second, third and fourth and the 3 events வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம். அந்த லாஸ்ட் 5th one, the ghostly figures were staring back. ஓகே, ஸோ இப்போ இதற்கு இடையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ 2 ஈவெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்களே ஸ்கேர் ஈவெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா the black clouds were returning. ஸோ அதுக்கு அடுத்து என்ன ஈவெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னா, the wind grew in force, hummed and whistled. And then second, that is third box, she had been very frightened and she moved quickly. And fourth box, she heard a faint cry, it was a cat or an owl. And then last scary event, the ghostly figures were staring back. Okay, ஸோ நம்ம இப்போது அந்த 2 ஈவெண்ட்ஸ்க்கு இடைப்பட்டு இருந்தக்கூடிய அந்த ஈவெண்ட்ஸை ஆர்டராக ரைட் பண்ணியிருக்கோம் கரெக்ட் ஆர்டரில். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் we go to page number 116, glossary. Glossary means new words meaning. ஸோ இந்த செக்ஷன் 2ல் என்னென்ன நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, forbidding, foliage thrashing, flicker, startled, remnant, crouching, ground and clattered, puddle, blotted out, streak, sizzled. ஓகே, இவை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த செக்ஷனுடைய நியூ வேர்ட்ஸ். இந்த நியூ வேர்ட்ஸோட மீனிங்ஸ் பார்த்துடலாம். forbidding, unfriendly or frightening. Foliage thrashing, eating leaves and branches. Flicker, shine. Startled, frightened. Remnant, what was left. Crouching, bending down. Grounded and clattered, band together and made a loud noise. Puddle, pool of water, அதாவது குட்டை குளம், அப்படி நீர் தேங்கக்கூடிய இடம் சொல்லுவோம் இல்லையா, that is blotted out, hid, streak, line, sizzled, is like something hot on a frying pan. ஓகே, ஸோ என்னடா மிஸ் புக்கில் இருக்கிறதே அப்படியே படிச்சிட்டாங்களே, அதனுடைய மீனிங் ட்ரான்ஸ்லேஷன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிக்ஷனரி ஒர்க். ஏன்னா இந்த நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸ்லாம் நான் லெசன் சொல்லும்போதே அப்படியே லெசனோடவே சேர்த்து சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ செப்பரேட்டாக இது க்ளாசரி அப்படின்னு கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த க்ளாசரிக்கான மீனிங்ஸை வந்து டிக்ஷனரி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஏன் நான் டிக்ஷனரி ஒர்க் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ஷனரியே நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நியூ வேர்ட்ஸும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதனால் இந்த க்ளாசரியில் இடம்பெற்ற நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸை தமிழ் மீனிங் அண்ட் ஆல்சோ இதே இங்கிலீஷ் மீனிங்கும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதனுடைய ரிலேட்டடான மீனிங்ஸையும் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் ஃபார் திஸ் செஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த செகண்ட் செக்ஷனுக்கு மீனிங்ஸை கண்டுபிடிச்சி நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும். மிஸ் ஐ ஆம் கம்ப்ளீட்டட், நான் அனைத்து வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸையும் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன் அப்படிங்கிறத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் பதிவிடணும். ஓகே, குட். நெக்ஸ்ட் வி கோ டு டூ யூ நோ. டூ யூ நோ செக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. It is a triangular shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. The reason for this disappearance still remains a mystery. அதாவது பெர்முடா முக்கோணம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அன்சால்வ்டு மிஸ்ட்ரியஸ் ஸ்பாட், அதாவது தீர்க்கப்படாத மர்மங்கள், விடுவிக்கப்படாத மர்மங்கள் நிறைந்த இடங்களில், உலகில் உள்ள இடங்களில் இந்த பெர்முடா முக்கோண இடமும் ஒரு பகுதியாக இருக்குது. இது வந்து முக்கோண வடிவமானது, ட்ரையாங்குலர் ஷேப்டு ஏரியா எங்கே இருக்குன்னா நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது இது. ஸோ இந்த பகுதிக்கு வர மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் மறைந்து போயிருக்காங்க இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் எண்ணில் அடங்காத போட்ஸ், கணக்கிட முடியாத அளவுக்கு போட்ஸ் அந்த வழியாக போகுதுன்னா அது அந்த இடத்துல காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பெரிய கப்பல்களும் காணாமல் போயிருக்கு. பிளேன்ஸ், வானத்தில் அதற்கு மேல் பரப்பில் பறந்த விமானங்களும் கூட காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த
காணாமல் போகிறதுக்கு என்ன காரணம், அதனுடைய மர்மம் என்ன என்பது இதுவரை யாராலும் கண்டறிய முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்கோம்? மிஸ்டீரியஸ், மர்மங்களை பற்றி படிச்சுட்ருக்கோம் இல்லையா? த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில். அதனால் இப்படி ஒரு மர்மமான ஒரு பகுதி உலகில் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் அப்படிங்கிறதையும் நாம் எங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, வெரி குட். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் லெசனுடைய செக்ஷன் 2 பகுதி நிறைவு செய்தோம். எங்கே நம்ம நிறைவு செய்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மிகப்பெரிய மின்னல் ஒளி வெளிச்சம் தோன்றியதில் அதில் 2 கோஸ்ட்ஸை உஷா பார்க்குறா இல்லையா? பார்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அந்த வெளிச்சம் மறைந்ததுமே அந்த இடம் முழுவதுமே இருளாக சூழ்ந்து விட்டது, இருளாக மாறிவிட்டது. அங்கே தான் நம்ம நிறைவு செய்திருக்கோம். ஸோ இந்த பாடம் உங்கள் அனைவருக்குமே ஒரு மிஸ்டீரியஸ் லெசனாக இருக்கும் இல்லையா? அடுத்து என்ன நடக்கும், இந்த மர்மம் எவ்வாறு அவிழும் என்று எல்லாரும் காத்துட்ருப்பீங்க. ஸோ இந்த பாடத்தினுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம். இப்பகுதி என்னுடைய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். ஸோ லைக் our வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் our வீடியோ to your ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நண்பர்களும் செக்ஷன் 2 தற்போது தெரிந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதோட அனைவருமே இந்த க்ளாசரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த நியூ வேர்ட்ஸுடைய மீனிங்ஸை நீங்கள் தவறாமல் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, அல்லது ஐ எம் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதையாவது பதிவிடுங்க. ஓகே, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதை உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட காட்டி நீங்கள் சைன் வாங்கலாம். ஓகே, குட். அதோட நம்முடைய ஸ்ரீ அர்ச்சனா எஜுகேஷனல் அகாடமி சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைத்திடும். நீங்களும் பாடங்களை உடனே படிக்க முடியும், வினாவிடைகளை எழுதி கொள்ள முடியும், அதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய முடியும். அதனால் தவறாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி குட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி எவ்ரிவன். ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. தேங்க்யூ மேம்.